மாநில தலைவர்களோடு திருநெல்வேலி கூட்டத்தில் கலந்துருக்கும் போது கூட அதை எடுத்து சொன்னோம். அப்போ உண்மையிலே அவங்க பெருமைப்பட்டாங்க. இப்போ நமக்கு அந்த திட்டத்தில் வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாரும், அதாவது எல்லாருக்குமே எல்லா மாதமும் துட்டு இருக்காது. ஏன்னா ஒரு 500 ரூபா தானே நினைப்போம், அதை விட ஒரு சீட்டு கட்ட அது கட்ட நம்ம செலவழிச்சிருப்போம். இருந்தாலும் அதை உண்மையிலே சிறப்பாக 3,71,000 ரூபாய் இன்னைக்கு நம்மளுடைய சங்கத்தில் இருப்பு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்தை நம்மளுடைய நம்ம பண்ணையாளர்களுக்கு உதவிகரமாக 10,000 கொடுத்துருக்கோம். அவங்க அதற்குரிய தொகையை மாதத்தை அந்த 200 ரூபாங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வரை தற்சமயம் ஒரு 71,000 ரூபாய் கையிருப்பாக இருக்கிறது. வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள் அந்த 3 லட்சம் வெளியே இருக்கலாம். அவங்ககிட்டையும் அதை மொத்தமாக வாங்கி அதுக்கு பிறகு ஏப்ரல்லேருந்து அடுத்த ஆண்டாக நம்ம ஒரு கணக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுபோல் இதில் வந்து இப்போ சங்கத்தில் வந்து ஒரு சிலர் 2 மாதம் 3 மாதம் பெண்டிங் இருக்குது. அதையும் இந்த மார்ச்சுக்குள்ளே எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுத்துட்டு அடுத்து என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நம்மளுடைய பண்ணைக்கு தேவையான பொருட்கள், இப்போ சிக்டிங்கரு, தர்மாமீட்டரு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டிங்கர், இந்த மாதிரி அதை வாங்கிட்டு மருந்துகள், மெடிசன், லிவாலு, டாக்ஸ்டால், அதே மாதிரி அந்த உதிரி பானங்கள்லாம் வாங்கி ஒரு ஸ்டோர் மாதிரி ஒரு கடை ஆரம்பித்து பண்ணலாங்கிற ஒரு முடிவை நினச்சிருக்கோம். நீங்கள் அந்த முடிவு எடுத்து நல்லா பண்ணலாம்னா நம்மளுடைய பண்ணையாளர்கள் உங்களுடைய ஆதரவு கருத்துக்களை சொல்லுங்கள். அதுபோல் இந்த ஒன்றியத்தில் வந்து ஒன்றிய வாரியாக பார்க்கும்போது